ஹாய் ஹலோ மக்களே எல்லாருமே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ஒரு சூப்பரான ட்ராமா தாங்க பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்களா, அவங்க ஒரு மார்க்கெட்டுக்கு வந்துட்டு திங்ஸ் எல்லாம் வாங்க வருவாங்க. அப்போ அந்த கடைக்காரர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு காசு கொடுற நேரத்தில் கையை பிடிச்சி இழுப்பாரு. இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும், என்னடா கையை பிடிச்சி இழுக்க, கையை விட்றான்னு விடவே மாட்டார். உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, எவ்வளோ இப்போ நான் வாங்கின ஜாமானுக்கு எவ்வளோ அப்படின்னு பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லும்போது 15 அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் பார்ப்பாங்களா, பார்க்கும்போது அவங்க அவங்க இதில் காசில் வந்துட்டு 12 தான் இருக்கும். அதாவது அந்த ஒரு அந்த நாட்டு காசில் வந்து 12 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை, இப்போ இந்த 12 ரூபாய்க்கு உள்ள ஜாமானை மட்டும் கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே அவர் என்ன சொல்வார், நான் தான் அப்பவே சொன்னேன் உங்ககிட்ட காசு இருக்காதுன்னு எனக்கு தெரியும், அதுதான் நான் கையை பிடிச்சி இழுத்தேன் அப்படின்ற மாதிரி கையை பிடிச்சி இழுப்பாரு. இவங்க பட்டுக்கு குய்யமுன்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க. சுற்றி நிற்கிறவங்களாம் உடனே டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, பேக்ல இருந்து ஃபோனை வெளியே எடுத்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களும் ஹீரோனை பார்த்து சிரின்னு சிரிச்சிட்டே இருப்பாங்க. இவருக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஹீரோயின் தான் பாவம் போல இருக்கும். கொஞ்ச நேரம் வரைக்கும் போராடிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அத்தனை கார் வந்து நிற்கும். அந்த கார்லேருந்து ஒரு ஆள் வந்து இறங்கி ஒரு தாத்தா ஒரு அங்கிள்னு சொல்லலாம், அந்த அங்கிள் வந்து இறங்கி நிற்பாரா. அவர் ஆளுங்களெல்லாம் பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த கடைக்காரர் ரொம்ப பயந்தே போயிடுவார். உடனே கீழே முட்டி போட்டே விழுந்துருவார். உடனே அவர் வந்து அங்கிள் வந்து என்ன சொல்வார், உன்னை வந்து நான் வந்து அவ்வளோதான் அப்படி இப்படின்னு மிரட்டுவாங்களா, அந்த மாதிரி பயங்கரமாக மிரட்டும். ஓடியே போயிடுவார் கடையை விட்டுவிட்டு. அதோட சுற்றி நிற்கிறவங்களாம் முறைப்பாரு. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அச்சுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடிடுவாங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய ஆளுங்கெல்லாம் வந்துட்டாங்கன்னு எல்லாருமே பயந்துருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு யார் என்னன்னே தெரியாது. அப்போ தான் அந்த அங்கிள் இருக்கார்ல, அவர் இப்போ என்ன சொல்வார், நான் வந்துட்டு இவ்வளோ பெரிய ஃபேமிலியில் வந்துட்டு உங்களை இது வரைக்கும் அவங்க சரியாக புரிஞ்சுக்கல. அதாவது ஹீரோவும் ஹீரோயின் அவங்க 2 பேரும் வந்து லவ் பண்ணுவாங்க. கல்யாணமும் ஆகியிருக்கும். ஆனால் வந்து என்னென்னா அவங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பம் அப்படின்றதுனால இவங்கள தான் லவ் பண்ணுறாங்க, இவங்கள தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்ற விஷயத்தை கூட வெளியே சொல்லாமல் மறைச்சே வச்சுருந்துருப்பாங்க. குடும்ப பேர் வந்து இப்போதைக்கு இதாகிடக்கூடாது, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதுக்கப்புறம் இப்படியே விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை வெளியே சொல்ல நினச்சிருப்பாங்க. இப்போ இவர் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, உங்களுக்காக வந்து ரோல்ஸ் ராய்ஸ் கார்லாம் வந்துட்டு ரெடியாக இருக்குது, இனிமேல் யாருமே உங்களை கிண்டல் பண்ண மாட்டாங்க, நீங்கள் ஏழ்மையாக இருக்கிறத நினச்சி கவலைப்பட வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஹீரோனுக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஒரு வழியாக இவ்வளோ கஷ்டப்பட்டோம், தலைமுறை வாழ்க்கை மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருந்தோம், இப்போ தான் எல்லாத்துலேருந்து ஒரு நிம்மதி கிடைச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அனுப்பி வச்சார்ல அந்த கார் அவங்கள்ட்ட நீ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்போ அவர்கிட்ட அந்த அங்கிள் கால் பண்ணி என்ன சொல்வான்னா, நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன், நாளைக்கு அந்த காரை வந்து அவங்க கிட்ட வந்து நான் டெலிவரி பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவர் என்ன பண்ணுவார், இந்த கார் நல்லா இருக்கு, நாளைக்கு அவளுக்கு டெலிவரி ஆக போகுது அப்படின்ற மாதிரி இவர் ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருப்பார். இப்போ வர வழியில் ஹீரோயின் வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணுவார், இப்போ நான் அங்கே தான் வந்துட்டு இருக்கேன், சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்வார். ஏன்னா இவங்க படித்த எல்லாருமே வந்து இப்போ ரீயூனியன் வச்சிருப்பாங்க, அவங்க எல்லாம் ஒன்றா படித்தவங்களாம். அந்த ஃபங்க்ஷனுக்கு ஹீரோயின் வந்துகிட்டு இருப்பாங்க. இப்போ அதாவது ஹீரோயினோட ஹஸ்பண்டும் அவங்களுக்கு ஹீரோயினுக்கு ஒரு பொண்ணும் இருக்கும், அந்த குட்டி பொண்ணு இருக்கும் ஒரு 4-5 வயசில். அந்த பொண்ணு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஹீரோயினுக்காக. இந்த இடத்துல அவங்க கூட படித்த மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. என்ன உன் ஒய்ஃப் வரலையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவோம். ஹீரோக்கு ஒரு அதாவது ஹீரோனோட ஹஸ்பண்டுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவர் என்ன சொல்வார், இந்த குட்டி பொண்ணு நீ போய் விளையாடுமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அனுப்பி விட்டுருவாரு. இப்போ அங்கே வந்துட்டு தான் இருப்பாங்க. இவங்களாம் பயங்கரமாக கிண்டல் பண்ணுவாங்க. இப்போ ஹீரோட ஹஸ்பண்ட் வந்து என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, நீ வந்துட்டு ரொம்ப ஏழையாக போயிட்டல, இப்போ உனக்கு ஒரு குழந்தை வேற இருக்கா, எங்கே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஹீரோக்கா பதில் பேசுறதுக்குள்ளே கரெக்டாக ஹீரோயின் வந்துருவாங்க. இங்கே என்ன நடக்குதுன்றது அவங்களுக்கு தெரியாது. அவங்க கூட படித்தவங்களா இருக்கிறனால ஹாய்ன்னு எல்லாத்தையும் அவங்க சொல்லிட்டே இருப்பாங்களா, எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓ அப்படி நீங்கள் தான் வந்து ஜோடி பொருத்தமாக வந்து நின்றுட்டீங்களா, எப்படி தான் உங்களால் வர முடியுதோன்னு இஷ்டத்துக்கும் கிண்டல் பண்ணுவாங்க. ஹீரோயின் மாட்டியிருக்க ஹேண்ட்பேக்கை பார்த்து இதெல்லாம் ஒரு ஹேண்ட்பேக்குன்னு மாட்டிட்டு வந்துட்டு, ஓ அதில் காய்கறி வேற வச்சிருக்கியா, அப்படின்னா நீ தான் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கியா, சமைச்சு சாப்பிட்றதே வந்து ஒரு பெரிய இதாக பேசுகிறாங்க, அதெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக கடையில் வாங்கி சாப்பிட்றதுனா அவங்களுக்குலாம் பெருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டம் கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த நேரம் பார்த்து அவங்க ரோல்ஸ் ராய்ஸ் கார் இருக்குல்ல, அந்த கார் வந்து அங்கே நிற்கும். வந்து நிற்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த காரை பார்ப்பாங்க. அந்த காரில் வந்துட்டு அவர் என்ன பண்ணுவார், நாளைக்கு தானே இந்த காரை வந்து டெலிவரி பண்ண சொன்னாங்க, இன்னைக்கு நம்ம இந்த காரில் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு இவர் அந்த காரை விட்டு இறங்கி வருவார். அவர் இவங்க கூட படித்தவர் ஒருத்தர் தான். அவரை பார்த்தோன்னு இந்த மற்ற எல்லாருமே வேகமாக அவர்கிட்ட போயிட்டு அவ்வளோ இதாக பேசுவாங்க, குழஞ்சு நீ இவ்வளோ பெரிய ஆளாயிட்டியா, எங்களுக்குலாம் தெரியவே தெரியாது தெரியுமா, எங்களே நீங்கள் கொஞ்சமாவது நீ கண்டுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. ஹீரோனுக்கு இந்த காரை பார்த்தோன்னே தெரியும், இந்த காரை வந்துட்டு நம்மள்கிட்ட தானே நாளைக்கு டெலிவரி பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க, இப்போ இவன் ஓட்டிட்டு வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பாங்க. கூட படிக்கிற பசங்கள்லாம் இப்போ இந்த கார்லேருந்து வந்தார்ல, அவர்கிட்ட என்ன சொல்வாருன்னா, இதனோட சின்ன கிஃப்ட் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து அவரோட கோட் பாக்கெட்டுக்குள்ளே வைப்பாங்க. நாளை பின்ன வந்து எங்களோட ஃபேமிலிக்கு ஏதாவது ஒன்றா நீங்கள் ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மரியாதையாக வேற பேசிகிட்டு இருப்பாங்க. ஓட்டிட்டு வந்தார்ல, அவர் என்ன நினைப்பாருன்னா, எனக்கு வந்து இந்த காரை டெலிவரி பண்ண தான் சொன்னாங்க, நாளைக்கு தான் பண்ண சொன்னாங்க, இன்னைக்கு ஒரு நாளைக்கு இந்த ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு எடுத்துகிட்டு வந்தால் இவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க அப்படி இப்படின்னு நினச்சிப்பாரு. ஆனால் அவருக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு பஸ்ஸு கூட கிடையாது, எனக்கு இவ்வளோ பெரிய கார் என்கிட்ட இருக்க போது, ஆனால் இவனுங்களாம் நடந்துக்கிறத பார்த்தா நல்லா ஜாலியாக நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இவ்வளோ பணம்லாம் வேணாம், நீங்கள் எதுக்காக எனக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்க போவார். உடனே அங்கே அதெல்லாம் நீங்கள் எடுக்கக்கூடாது, நாங்கள் உங்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்தது அது வெறும் 10,000, அதாவது என்ன சொல்கிறது அந்த அமௌண்ட் சொல்லுவாங்களா யுவான்னு, அந்த மாதிரி மட்டும் தான், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது, அது நீங்கள் வந்து வச்சுக்கணும், அப்போ தான் நாங்கள் என் அண்ணனா ஏற்றுக்கிட்ட மாதிரி தம்பியாக ஏற்றுக்கிட்ட மாதிரி நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ்னு அர்த்தம், இல்லைனா நீங்கள் என்ன ஃப்ரெண்டாக ஏற்றுக்கலாம் நான் நினைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஓ அப்படியா சரி ஓகே அப்படின்ற மாதிரி இவரும் அமைதியாக இருந்துப்பார். இப்போ பேசியெல்லாம் சிரிச்சிட்டே இருக்கும்போது ஹீரோயின் இப்போ என்ன கேட்பாங்கன்னா, அந்த பையன் கிட்ட கேட்பாங்க, உண்மையிலேயே இந்த கார் வந்து உன்னோடதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொல்வாருன்னா, இந்த கார் என்னோடது இல்லாமல் உன்னோடதா அப்படின்ற மாதிரி அவர் கேட்பாரு.
கோவப்படும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த படிக்கிற பசங்கலாம் நீங்க கோவப்படாதீங்க, நீங்க கோவப்படாதீங்க. அவங்கலாம் வந்து ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அதனால அவங்கலாம் அப்படிப்பட்டவங்க தான் அப்படின்ற மாரி சொல்லி சமாதானப்படுத்துவாங்க. ஒரு கார ஓட்டிட்டு வந்தார்ல, அவர் கோவப்படுறதுக்குள்ள கூட இருக்க எல்லாரும் என்ன சொல்லுவோம், "நீங்க கோவப்படாதீங்க. உங்களுக்கு பதிலா நாங்க பேசுறோம்ன்னு" சொல்லிட்டு, "என்னம்மா நீ இந்த மாரிலாம் பேசிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லவும், இப்ப ஹீரோவோட ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவர் என்ன சொல்வாருன்னா, "நீ எதுக்கு தேவையில்லாம வார்த்தையெல்லாம் விடுற? பேசாம இருக்க வேண்டியதுதானேன்னு" சொல்லிட்டு, நான் அவளுக்காக மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே ஹீரோயின் அப்பவும் சும்மா இருக்க மாட்டாங்க. எனக்கு என்னமோ இதுக்கு முன்னாடி இந்த கார நான் ஓட்டுன மாதிரி இருக்கு அப்படின்ற மாரி அவங்க சொல்லுவாங்களா, உடனே இவங்களுக்குலாம் சிரிப்பு தான் வரும். "எது இந்த மாரி கார நீ ஓட்டுனியா?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்கள பார்த்து நக்கலா சிரிக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஓட்டிட்டு வந்தார்ல, அவர் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, "சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப் நீ. அதுவும் ஒரு மிடில் கிளாஸு. நீ வந்துட்டு இந்த மாரியான கார வந்து ஓட்டிட்டு வந்தியா? இந்த காரோட மதிப்பு என்னன்னு தெரியுமா? 20 மில்லியன் அது" அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ரொம்ப பெருமையா பேசுவாரு. பேசுறதுக்கு உனக்கு வெட்கமாவே இல்லையான்னு அவர் கேட்கும்போது, இப்ப ஹீரோனோட ஹஸ்பண்டுக்கு ஒரு மாரி இருக்கும். "நீ ஏன் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க? அவங்கள்ட்ட சாரி சொல்லிட்டு விட்டுரு. பேச்ச குறை" அப்படின்ற மாரி அவர் சொல்லிட்டே இருப்பாரு. அவங்க வந்து இதான் சொல்லுவாங்க, "எனக்கு நல்லா தெரியுது. எனக்கு அந்த மாரி தோணுதுன்னு" சொல்லும்போது, எல்லாரும் சொல்லுவாங்க, "இந்த மாதிரிலாம் உன் ஒய்ஃப வந்துட்டு இந்த மாரி அதாவது என்ன சொல்றது மிடில் கிளாஸ் ஒய்ஃப வந்து இந்த மாரி ஆசைப்படலாம். எனக்கு இந்த கார வாங்கணும்னு ஆசை. இந்த கார் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றது வேற. இது என்னோட கார் மாரி இருக்கு. இந்த கார நான் ஓட்டுன மாரி இருக்கு. இது உன்னோடது தானா? இப்படிலாம் கேட்கறதெல்லாம் நல்லாவா இருக்கு? உன் ஒய்ஃப்ட்ட சொல்லி வைப்பா" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிண்டல் பண்ணி எல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருக்குங்க. அதோட அங்க இருக்க அந்த கேர்ள்ஸ் எல்லாம் வந்து என்ன சொல்வாங்க அப்படின்னா, அந்த லேடீஸ்லாம் என்ன சொல்வாங்கன்னா, "இந்த மாதிரி வந்து ஆம்புலன்ஸ கூப்பிடுங்க. இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி விட்டுருவோமா" அப்படின்ற மாரிலாம் கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டே இருப்பாங்க. இந்த குட்டி பசங்கலாம் இருந்தாங்கல்ல, அவங்களோட இப்ப ரீயூனியன் தான் நடந்துட்டு இருக்கு. அதுல வந்துட்டு இவங்கலாம் இப்படி கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட பசங்கலாம் அந்த கார சுத்தி சுத்தி விளையாடிட்டே இருப்பாங்க. அந்த ரோல்ஸ் ராய்ஸ்ல வந்து கார்ல முன்னாடி ஒரு சின்ன சிம்பல் ஒண்ணு இருக்கும்ல, அத வந்து அந்த இன்னொரு பையன் இருக்கான்ல, அந்த பையன் விளையாடிட்டே இருப்பான். அத தனியா புடுங்கி எடுத்துருவான் கையில. ஆனா அவ்வளவு சீக்கிரத்துல அது வராது. ஆனா அந்த பையன் கையில அது வந்துருது. வந்த உடனே பார்த்தா அவன் அப்படியே முழிச்சு திருட்டு முழிப்பான். இது என்ன பண்றதுன்னு யோசிப்பான். டக்குன்னு அந்த ஹீரோயினோட பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க கையில குடுத்துருவான். அந்த பொண்ணு என்ன பண்ணும், அத எடுத்துக்கிட்டு கீழ வந்து உட்காந்து விளையாடலான்னு போம்போது பார்த்தீங்கன்னா, அந்த பையன் கதற ஆரம்பிச்சுருவான். இந்த மாரி இந்த கார்ல உள்ளத உடைச்சுட்டான்னு கத்தவும், இப்ப எல்லாரும் அங்க போவாங்க. அதான் இப்ப இந்த கார ஓட்டிட்டு வந்தார்ல, அவர் நெனைப்பாரு, "அச்சச்சோ! நம்மள வந்துட்டு இந்த கார டெலிவரி குடுக்க சொன்னாங்களே, இந்த ரீயூனியன்றதுக்காக பந்தா பண்றதுக்காக அந்த கார தூக்கிட்டு வந்தோம். இப்ப நான் என்ன பதில் சொல்வேன்? நாளைக்கு டெலிவரி குடுக்க போற இடத்துல என்ன ஆகுமோ தெரியலையேன்னு" சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தவருக்கு கோவம் இன்னும் அதிகமாயிடும். அதனால இந்த பக்கம் திரும்பி "இது யார் உடைச்சது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எல்லா பசங்களும் சேர்ந்துட்டு பொய் சொல்லிடுவாங்க. அந்த ஹீரோயினோட பொண்ணு தான் வந்து அத உடைச்சா அப்படின்னு சொல்லவும், ஹீரோயினோட பொண்ணு என்ன சொல்வாங்க, "இல்ல அம்மா, அப்பா நான் இத உடைக்கல. நான் இத எடுக்கல. அவங்க பொய் சொல்றாங்க. அவங்க தான் அத உடைச்சுட்டு அத என் கையில குடுத்துட்டாங்க" அப்படின்னு சொல்லவும், இவர் அதுக்கு அந்த 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 இது இருக்குல்ல, அந்த காருக்கு முன்னாடி அந்த உடைஞ்ச பொருள், அது எங்க இருக்குன்னு பார்க்கும்போது ஹீரோயினோட பொண்ணு கையில அது இருக்கும். யோசிக்காம இவரு என்ன பண்ணுவாரு, அத அப்படியே உதைக்கிறேன்ற பேர்ல உதைக்கவும், அந்த பொண்ணு அந்த பக்கம் இந்த பக்கம் தடுமாறி கீழ வேற விழுந்துரும். ஹீரோயினுக்கும் ஹஸ்பண்டுக்கும் கோவமா வரும். "நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ ஒரு குழந்தைகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு இன்னும் தெரியாதா? அதாவது இன்னும் உண்மை என்னன்னு தெரியாதபோது நீ இந்த மாரி பிஹேவ் பண்ணுவ?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கோவமா கோவமா கேட்பாங்க. அப்ப அந்த பொண்ணு மிரண்டே போயிடும். இங்க பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அத உடைச்சான் பார்த்தீங்களா, அந்த பையன் திருட்டு திருட்டு முழிப்பான் திரு திருன்னு. அத பார்த்தோன்னா அந்த அம்மா அது இவ்வளோ நேரம் வாய் பேசிட்டு இருந்துச்சுல, அந்த லேடிக்கு நல்லா தெரிஞ்சிரும். இத பண்ணது இவனா தான் இருக்கும் அப்படின்றது. அப்ப என்ன நினைச்சுக்கும்னா வந்துட்டு, வர வர அந்த நாட்டி பசங்கள வச்சுட்டு என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு நல்லா தெரியுது இது இவன் தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, அது மனசுல நினைச்சுக்கும். ஆனா வெளிய சொல்லாது. லேடி இப்ப என்ன நினைக்க ஆரம்பிச்சிரும்னா வந்துட்டு, ஒருவேளை இவன் தான் இத உடைச்சான்ற விஷயம் மட்டும் வெளிய தெரிஞ்சா, இப்ப நம்மல்ல இதுக்கு அமௌண்ட் குடுக்குற மாரி இருக்கும். என்கிட்ட ஏது அவ்ளோ அமௌண்ட்டு, இது வேற லக்ஸரி காரா இருக்கு. இந்த காருக்குலாம் வந்துட்டு அவ்ளோ சீக்கிரத்துல அமௌண்ட் குடுக்கவே முடியாது. முடிஞ்சு போயிரும் எல்லா கதையும். அதனால இப்ப அப்படியே எல்லாத்தையும் திருப்பி விட்டுருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், கரெக்ட்டா இப்ப அந்த கார ஓட்டிட்டு வந்தார்ல, அவர்ட்ட ஏத்தி விடும். "நீ இவர் தான் உடைச்சான்னு தெரியுதுல்ல, அவங்க கிட்ட சட்டுன்னு அந்த பணத்த அதுக்கான நஷ்ட ஈட வாங்குற வழிய பாரு. என்ன நின்னு பேசிக்கிட்டே இருக்க? அவங்க பாட்டுக்கு ஏதாவது பேசிட்டு போயிட போறாங்கன்னு" சொல்லிட்டு அப்படியே திருப்பி விட்டுரும். உடனே அவர் பணம் கேட்க ஆரம்பிச்சிடும். கூட நிக்கிறவங்கலாம் வந்துட்டு இந்த ஹீரோயினும் அவங்க ஹஸ்பண்ட் இருக்காங்களா, அவங்க 2 பேரும் திட்ட ஆரம்பிச்சுருவாங்க. உடனே வந்து ஹீரோயினுக்கு கோவம் அதிகமாயிடும். என்ன சொல்வாங்கன்னா, "நான் என் பொண்ண நம்புறேன். அவ நிச்சயமா அந்த மாரி செஞ்சிருக்க மாட்டா" அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. இப்ப ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவர் என்ன சொல்வாரு அப்படின்னா வந்துட்டு, "என் பொண்ணு வந்துட்டு பொய் சொல்றவ கிடையாது. அவ குழந்தையில இருக்கும்போதே வந்து அவ இப்படிதான் இருப்பா. தப்புனா தப்பு, பொய்னா பொய். என்ன எதா இருந்தாலும் தெளிவா சொல்லுவா. ஆனா அவ ஏதாவது மறைச்சா கூட அப்படி சொல்லுவாளே தவிர, அவகிட்ட இந்த மாதிரி ஒரு கெட்ட பழக்கம் இருந்து நான் பார்த்தது கிடையாது. அதனால அவ செஞ்சிருக்க வாய்ப்பில்ல" அப்படின்ற மாரி அவங்க ஹஸ்பண்டும் சொல்லுவாரு. இந்த ஹீரோனோட ஹஸ்பண்ட் இந்த மாரிலாம் எவ்வளோ சொல்லிட்டே இருக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, அந்த லேடிக்கு இப்ப பதட்டமா இருக்கும். எப்படியாவது பணத்த வாங்கி குடுத்துறணுன்றதுக்காக இப்ப அது என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, எந்த பேரண்ட்ஸ் தான் வந்து தான் புள்ளைங்க வந்து தப்பு செஞ்சா அத ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. எல்லா பேரண்ட்ஸுக்குமே அவங்க குழந்தைங்க வந்து ரொம்ப நல்லவங்களா தான் தெரிவாங்க. அதுக்காக இப்ப அதெல்லாம் வச்சு பேச முடியுமா? அது காஸ்ட்லியான காரு. அதுக்கான காச வந்து குடுத்துருங்க. அதான் நல்லதுன்ற மாரி சொல்லிட்டு, "நீ என்னப்பா அவங்கள்ட்ட பேசிட்டே இருக்க? காச வாங்குற வழிய பாருன்னு" சொல்லவும், இவர் என்ன யோசிப்பாருன்னா வந்துட்டு, "இந்த காசுக்கு நான் எங்க போவேன்னே தெரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பிரச்சனை, தனி பிரச்சனை இருக்குல்ல. எப்படியாவது ஏன்னா இப்ப நம்ம எங்க போவோன்ற மாரி அவர் யோசிப்பாரு. அதனால எப்படியாவது நீங்க எனக்கு பணம் குடுத்தாகணும்னு இப்ப அவர் வேற பிரஷர் பண்ணுவாரு. அப்போ உடனே வந்துட்டு ஹீரோயின் இப்ப என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, "எதுக்காக நாங்க உங்களுக்கு பணம் தரணும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஹீரோயின் வந்து என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, "உண்மையிலேயே என் பொண்ணு வந்து பொய் சொல்ல மாட்டா. அவ அப்படி பொய் சொல்றான்னு நெனச்சீங்கன்னா, இங்க சுத்திலும் வந்துட்டு கண்டிப்பா அந்த உண்மை என்ன அப்படின்றதுக்கான ஆதாரம் இருக்கும். அத தேடி கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் நான் பணம் குடுக்க வேண்டியதா இருந்தா நான் குடுக்குறேன்னு" சொல்லும்போது, அந்த உண்மையிலேயே உடைச்ச
நினச்சாலும் அந்த பையனோட அம்மா வந்துட்டு இப்போ ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடும். டக்குன்னு என்ன சொல்லும், இவ இப்படி தான் சொல்லிட்டே இருப்பா. பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தா என்ன பண்ண முடியும்? இப்படி நேரத்த கடத்தாதீங்க. சீக்கிரமா இந்த பிரச்சனைய முடிக்கணும்னா பணத்த குடுத்துட்டு இங்கேருந்து கிளம்புற வழிய பாருங்க. அப்படின்ற மாரி அது சொல்லும். இப்ப அவங்க மட்டும் பணம் குடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், இவங்கள வந்து நம்ம படிக்கிற அந்த போர்ட் ஸ்கூல்லேருந்து தூக்க சொல்லிரணும். அந்த பெரிய ஸ்கூல்ல இவங்க பிள்ளைங்க படிக்கவே கூடாத மாரி நம்ம பண்ணிடுவோம்னு சொல்லவும், எல்லா பேரண்ட்ஸும் எல்லாரும் இப்ப எல்லாம் ஒண்ணா சேர்ந்துருக்காங்கல்ல, எல்லாரும் அப்படியே சொல்லுவோம். இப்ப ஹீரோனுக்கு பெரிய தலைவலியா போயிடும். இப்ப இவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த லேடி என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு, "நீ எப்படியாவது பணத்த குடுத்துட்டு நீ வாங்கிரு" அப்படின்ற மாரி பேசிட்டே இருக்கும். இப்ப கூட சேர்ந்து எல்லாருமே அதே மாரி சொல்லவும், அப்பாடா ஒரு வழியா நம்ம பக்கம் இந்த தலைவலி திரும்பல. இப்ப எல்லாரும் சேர்ந்து நம்மள கேட்கல. இப்ப இந்த நடந்த விஷயத்த வரைக்கும் எல்லாரும் ஹீரோயினோட பொண்ணு தான் உடைச்சிருக்குன்னு நெனைக்கிறாங்க. ஒரு வழியா நம்ம தப்பிச்சிட்டோம்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா நெனச்சிட்டே இருக்கும். சைலன்ட்டா இப்படியே இங்கிருந்து எஸ்கேப் ஆனா போதுன்ற மாரி நெனைக்கும். குட்டி பொண்ணு வந்து அப்பா அம்மாட்ட போய் சொல்லும். "அப்பா, அம்மா நான் சொல்றத நம்புறீங்கல்ல? நான் உண்மையிலேயே இத செய்யலன்னு" சொல்லும்போது, அவங்க 2 பேருமே என்ன சொல்வாங்கன்னா, "நாங்க உன்ன நம்புறோம். நீ பண்ணலன்றத நாங்க நம்புறோம். நீ எதுக்கும் கவலைப்படாதன்னு" சொல்லிட்டு ஹீரோயினும் அவங்க ஹஸ்பண்ட் வந்து அந்த மாரி அந்த பொண்ண சமாதானப்படுத்துவாங்க. இருந்தாலும் பிரச்சனைய முடிக்கணும் அப்படின்றதுக்காக இப்ப ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவாரு, அவர்கிட்ட அந்த கார ஓட்டுறோம் அவர்ட்ட என்ன சொல்லுவாரு, "பரவால்ல நான் உனக்கு பணத்த குடுத்துர்றேன். இந்தா 5 மில்லியன் இருக்குன்னு" சொல்லிட்டு கார்ட குடுப்பாரு. உடனே அவர் என்ன சொல்வாரு, நான் வந்துட்டு 5 மில்லியனா? 5 மில்லியன்லாம் எந்த மூலைக்கு? அதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லும்போது, "நீ என்ன சொல்ற? ஒரு சின்ன ஒரு இது தானே இதா இருக்கு. 5 மில்லியன் பத்தாதான்னு?" கேட்கும்போது, "அதெல்லாம் பத்தாது. எனக்கு 10 மில்லியன் வேணும்னு" கேட்கும்போது, 10 மில்லியனா? இது என்ன அநியாயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. உடனே இவர் என்ன கத்தவும் சொல்லுவாங்க, "அப்ப நம்ம ஒர்க் ஷாப்புக்கு கார கொண்டு போனா தெரிஞ்சிரும்ல எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும்னு. அத பண்ணலாம்" அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே இவர் ஹீரோயின தள்ளி விட வரும்போது, ஹீரோக்கு அவர் ஹஸ்பண்டுக்கு கோவம் வந்துரும். உடனே அவர் தடுத்து நிற்பாட்டுவாரா, "இப்ப எனக்கு வந்து 10 மில்லியன் வேணும்னு" கேட்கும்போது, இப்ப அவர் ஹஸ்பண்ட் என்ன ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, 10 மில்லியன் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. இப்ப 5 மில்லியன் வச்சுக்கோ. வேணா அப்புறமா நான் 5 மில்லியன் தரேன்னும்போது, இவருக்கு அப்படியே புத்தி மாறும். இந்த 5 மில்லியனே அதிகம் தான். ஆனா பரவால்ல. இன்னொரு 5 மில்லியன் நம்மளுக்கு கிடைக்குது. இப்ப இத வச்சு பார்த்தா ரொம்ப நம்ம வந்து அதிர்ஷ்டசாலி தான். எப்படியாவது இவன மிரட்டியாவது நம்ம இத வாங்கிடணும்னு சொல்லிட்டு மைண்ட்லயே ஒரு கால்குலேஷன போட்டுருவாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, "நீ எனக்கு தர வேண்டியது இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு, "வெயிட்டர் இங்க வா. இந்த கார கொண்டு போய் அந்த பார்க்கிங்ல அதாவது அந்த ரிப்பேர் ஷாப்ல கொண்டு போய் விட்டுரு. ஒர்க் ஷாப்ல விட்டுட்டு என்னான்னு சொல்லிட்டு பாரு. நான் வரேன்னு" சொல்லிட்டு இங்கேயே மிரட்ட ஆரம்பிச்சுருவாரு. ஹீரோ வந்து இப்ப என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, "இதுக்கு 5 மில்லியனே அதிகம். நீ 10 மில்லியன் கேட்டு என்ன வந்து பிளாக்மெயில் பண்றேன்னு" சொல்லும்போது, "என்னையே இப்படி பேசுறேன்னு" சொல்லிட்டு ஹீரோயினோட ஹஸ்பண்ட ஓங்கி ஒரு அற அரைஞ்சிருவாரு. உடனே ஹீரோயின், "என் ஹஸ்பண்டையே அடிக்கிற" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் இப்ப கோவமா வரும். வந்து திரும்பவும் ஹீரோயின திட்டுவாரு. அந்த குட்டி பொண்ணையும் திட்டுவாரு. ஹீரோவே திட்டுவாரு. எல்லாரையும் திட்டிட்டே இருக்கும்போது ஹீரோயின் இப்ப என்ன சொல்வாங்கன்னா, "கூடிய சீக்கிரம் இதுக்கு எல்லாத்துக்கும் நீ பதில் சொல்ற மாரி இருக்கும். அத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது எல்லாம் சேர்ந்து சிரிக்க ஆரம்பிச்சுருவாங்க. "ஏன்னா நான் எவ்வளோ பெரிய ஃபேமிலில உள்ளவன்னு உனக்கு தெரியாதா?" அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்களா. உடனே "நீ பெரிய ஃபேமிலியான்னு" சொல்லிட்டு எல்லாரும் கிண்டல் பண்ணி சிரிப்பாங்க. இப்ப ஹஸ்பண்ட் வந்து கேட்கும்போது, "வீட்ல போய் உங்களுக்கு நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, அவங்களும் கொஞ்சம் கூட விட்டு குடுக்க மாட்டாங்க. இஷ்டத்துக்கும் பேசிட்டே இருப்பாங்க. "இன்னைக்கு யார் வேணாலும் வரட்டும். இன்னைக்கு உண்டு இல்ல நானும் பார்க்க மாட்டேன். என் ஹஸ்பண்ட் மேல நீ கை வச்சுட்டல்ல" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவமா பேசவும், உடனே இந்த ஆள் என்ன பண்ணுவாரு, உடனே அந்த இன்சார்ஜ் இருக்கார்ல, இப்ப ஹீரோயின் கிட்ட வந்து பேசினார்ல ஒரு ஆள், அவருக்கே கால் பண்ணிடுவாரு. "இப்ப நான் ஒருத்தருக்கு கால் பண்றேன். அவர் வந்து உன்ன என்ன பண்றாருன்னு பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே கால் பண்ணி என்ன சொல்வாருன்னா, நீங்க வந்துட்டு இது மாரி எதுவுமே சொல்ல மாட்டாரு. "இந்த கார வந்துட்டு இந்த மாரி ஒரு ஆக்சிடென்ட் மாரி பண்ணிட்டாங்க. ஒரு சின்ன ஒரு வேலை நடந்துருச்சு. அதுக்கு அந்த லேடி வந்து ரொம்பவே பேசிட்டு இருக்காங்கன்னு" சொன்னோன, அந்த ஆளுக்கு இப்ப கோவம் வரும். இது யாருக்கு போய் சேர வேண்டிய காரு? அந்த கார இன்னொரு லேடி வந்து இந்த மாரி பண்ணிட்டாங்களா? அவங்கள அங்கேயே நிப்பாட்டி வை, புடிச்சு வை. நான் இப்ப அங்க வந்துட்டு இருக்கேன்னு சொல்லவும், இவருக்கு தான் யார் என்னன்னு தெரியலையே. "நீ இங்கேயே வெயிட் பண்ணு. இப்ப அவர் வருவாரு. அப்புறம் இருக்கு உனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப திமிரா சிரிக்கவும், கூட இருக்க எல்லாரும் சிரிச்சுட்டே இருப்பாங்க. உடனே வந்துட்டு அவர் என்ன சொல்வாருன்னா, "இன்னைக்கு உன்னோட கதை முடிய போது. இன்னைக்கு என்ன நடக்க போதுன்றத பாரு" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருப்பாரு. ஹீரோனும் நடக்கட்டும். இன்னைக்கு என்னதான் நடக்குதுன்னு நானும் பார்க்குறேன்ற மாரி நின்னுட்டு இருப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து திரும்பவும் அவங்க 2 பேரும் கிண்டல் பண்ணிட்டே இருக்கும். அந்த குட்டி பொண்ணுக்கே இப்ப கோவம் வந்துரும். "நீங்க எல்லாருமே பேட் கைஸா இருக்கீங்க. உங்க யாரையுமே எனக்கு பிடிக்கலன்னு" சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு எல்லாரையும் பேசுமா, அந்த குட்டி பொண்ண புடிச்சு தள்ளி விடவும் ஹீரோயினுக்கு கோவம் வந்துரும். உடனே அந்த பேசிட்டு இருந்த இன்னொருத்தர போய் ஹீரோயின் அரைஞ்சிருவாங்க. அவங்கள அடிக்கிறதுக்கு அவர் வரும்போது ஹீரோயினோட ஹஸ்பண்ட் புடிச்சு தடுத்துருவாரு. உடனே இப்ப ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "இவர்கிட்ட என் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து வாங்குறீல அந்த 5 மில்லியன் அவர்கிட்ட அத திரும்ப குடுத்துரு. அதான் உனக்கு நல்லதுன்ற" மாதிரி சொல்லுவாங்க. பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா வம்பா தான் பேசிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஃபோன் பண்ண ஆள் வந்து வந்துருவாரு. அதே மாரி அவங்களோட ஆளுங்களோட கூட்டிட்டு வந்து இப்ப கார்ல வந்து இறங்கும்போது, "இப்ப அவர் வந்துட்டாரு. இதுக்கப்புறம் உனக்கு இருக்கு" அப்படி இப்படின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னா, அவர் கரெக்ட்டா உள்ள வந்துருவார். வந்த உடனே ஹீரோயின் நின்னுட்டு இருப்பாங்களா, இப்ப ஹீரோயின் அவர பார்த்து என்ன கேட்பாங்கன்னா, "முதலாளியோட கார வந்து ஓட்டிட்டு வந்து அத இந்த மாதிரி பண்ணிட்டு, அவங்களுக்கு என்ன தண்டனை?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உடனே இவர் என்ன கேட்பாரு, "நீ என்ன முதலாளி மாரி நீ பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு, "பாத்தீங்களா இவ எவ்வளோ திமிரா பேசிட்டு இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட அந்த கார உடைச்சான் பார்த்தீங்கன்னா, அந்த குட்டி பையன் அதோட அம்மா கேட்கும். அது கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இவருக்கு சரியான கோவம் வந்து அந்த லேடிய போட்டு அடிச்சுருவாரு வந்தவரு. உடனே இந்த கார ஓட்டிட்டு வந்தவர் என்ன சொல்வாரு, "நீங்க தப்பு பண்ணவ அந்த பொண்ணு தான், அந்த லேடி தான். அவள விட்டுட்டு இங்க இன்னோசென்ட் ஆனவங்கள வந்துட்டு எதுக்காக அடிக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "முட்டா பயலே என்ன வேலைடா பார்த்துருக்குற நீ? கார கொண்டு போய் டெலிவரி குடுன்னா, அந்த கார நீ ஓனர் மாரி ஓட்டிட்டு வந்தது தப்பு. முட்டி போட்டு மன்னிப்பு கேளுடா" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப எல்லாருமே வந்தாங்கல்ல இப்ப அத்தன பேரும் இவரையும் சேர்த்து எல்லாரும்
எல்லாரும் கீழ உட்காந்து அவங்க ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. இப்ப சுத்தி இருக்கவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. என்ன சொல்வாங்க, "நான் முன்னாடியே சொல்லல. இன்னைக்கே நீ பண்ணதுக்கான தண்டனைய அனுபவிப்ப" அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அறை அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு அறை அறைஞ்சுட்டு, "என் பொண்ண தள்ளி விட்டல்ல அதுக்கான அறை இது" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறை. இன்னொரு அறை அறைவாங்க. இந்த அறை வந்துட்டு என் ஹஸ்பண்ட் மேல கை வச்சுல அதுக்கான அறை இது அப்படின்னு சொல்லிட்டு படார் படார்ன்னு 4 அறைய போடுவாங்க. இப்ப சுத்தி இருக்கவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாருமே கீழ உட்காந்துருவாங்க. உட்காந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்கவங்களோட புள்ளைங்களோட வாய கை வச்சு மூடி வச்சிருப்பாங்க. யாரும் எதுவும் உளறி மாட்டிக்க கூடாது அப்படின்றதுக்காக. அப்ப ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, "என் புள்ள மேலயும், என் புருஷன் மேலயும் கை வச்சு இவனோட கையவே இல்லாம பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம ஆள் நடமாட்டமே இல்லாத முள்செடியா இருக்கிற இடத்துல வந்து தூக்கி இவன வீசுங்க. இதெல்லாம் இன்னைக்கே நடக்கணுன்ற" மாரி ஹீரோயின் ஆர்டர் போட்டுருவாங்க. அவ்வளோதான் அவர போட்டு அடி அடின்னு புடிச்சு இழுத்துட்டு போயிடுவாங்க. கத்து கத்துன்னு கத்திக்கிட்டே இருப்பாரு. அதோட இப்ப ஹீரோயின் வந்து அடுத்ததா இப்ப பொண்ணு இருக்காங்கல்ல, குட்டி பொண்ணு கிட்ட கேட்பாங்க. "பாப்பா நீ சொல்லுமா, அது உடைச்சது யாருன்னு?" சொல்லி கேட்கும்போது, அந்த பொண்ணு திரும்பவும் சொல்லும், "அந்த பையன் தான் உடைச்சான்னு" சொல்லிட்டு. உடனே அந்த பையனும் அவங்க அம்மாவும் 2 பேரும் வந்து முட்டி போட்டு, "மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. தெரியாம நடந்துருச்சுன்னு" சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லுவாங்க. இப்ப ஹீரோயின் என்ன கேட்பாங்கன்னா, ஹீரோ கிட்ட போய் கேட்பாங்க. "நீங்க சொல்லுங்க, இவங்கள என்ன பண்ணலான்னு?" சொல்லிட்டு கேட்கும்போது, ஹீரோ என்ன சொல்வாரு, "இது அவ்வளோ பெரிய மிஸ்டேக் ஒண்ணும் கிடையாது. அவங்கள விட்டுறலாம் மன்னிச்சு" அப்படின்னு சொல்லும்போது, "அதுதான் என்னோட ஹஸ்பண்டு. எப்படி இருக்காருன்னு மொத பாத்தியா? அவர் குணம் உனக்கெல்லாம் வருமா?" அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுருவாங்க. இப்ப அவர் சொன்னாரு, "அந்த வார்த்தைக்காக உன்னை இங்கேருந்து நான் அனுப்புறேன். இன்னொரு தடவ நீ யாரையாவது கிண்டல் பண்றத நான் பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், அப்போ உனக்கு ஒரு நல்ல பாடத்த கத்துக் குடுக்குற மாதிரி இருக்கும்" அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஆள் இருந்தார்ல அவர்ட்ட கேட்பாங்க, "நீ என் புள்ளைய என்ன பண்ண வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "அச்சச்சோ நான் தெரியாம பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மாறி மாறி எல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டே இருப்பாங்க. "கூட்டிட்டு போங்க இங்க எல்லாரையும்" அப்படின்னு சொல்லவும், எல்லாரையும் இப்ப கூட்டிட்டு போயிடுவாங்க. அதோட இப்ப இந்த குட்டி பொண்ணு என்ன சொல்லும், "மாமி நீங்க இப்ப வந்துட்டு ஒரு சூப்பர் ஹீரோ மாரி எல்லாம் பண்ணிட்டே இருக்கீங்க" அப்படின்னு சொல்லவும், இப்ப ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "இந்த சூப்பர் ஹீரோ பண்றது, இந்த மாரி அடுத்தவங்கள்ட்ட அப்படிலாம் கிடையாது. தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும். மத்தபடி நம்ம யார்கிட்டயும் வந்து ரொம்ப வந்து அந்த மாரிலாம் திமிராப்பெல்லாம் நடந்துக்க கூடாதுன்னு" சொல்லிட்டு பொண்ணுகிட்ட சொல்லுவாங்க. போயிட்டாங்க. இப்ப வீட்டுக்காரர்கள் ஹஸ்பண்ட் வந்து கேட்பாரு ஹீரோயின் கிட்ட, "நீ என்ன உன்ன பார்த்தோனே இவங்கலாம் இப்படிலாம் பண்றாங்களே, உண்மையிலேயே நீ யாரு என்ன ஏதுன்னு?" கேட்கும்போது ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. நான் இந்த காருக்கு சொந்தக்காரிலாம் கிடையாது. அவர் ரொம்ப வசதியானவரு. அவருக்கு ஒரு கட்டத்தில வந்து நான் ஒரு ஹெல்ப் பண்ணேன். அவருக்கு ஒரு ஆபத்தில இருக்கும்போது. அதனால நான் ஆபத்தில இருக்கும்போது, அதாவது நம்ம எல்லாம் இப்ப ஆபத்தில இருக்கும்போது அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அப்படிதானேன்னு?" கேட்கும்போது, அவரும் இப்ப நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு, "ஆமா, ஆமா. அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்காக தான் உங்களுக்கு இப்ப நாங்க ஹெல்ப் பண்ணோன்ற" மாரி சொல்லிடுவாரு. சரி வாங்க இப்ப நம்ம பொண்ணு ரொம்ப பசியோட இருப்பா. வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹஸ்பண்ட கூட்டிட்டு வீட்டுக்கு வருவாங்க. வீட்ல ஹஸ்பண்டோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்கள பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஹீரோயின அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. "திரும்ப வந்துட்டியா? எங்க போன என் பையன கூட்டிட்டு?" அப்படின்ற மாரி கேட்பாங்க. உடனே இந்த குட்டி பொண்ணு என்ன சொல்லும், "கிராண்ட்மா நாங்க வந்துட்டு அங்க போனோம், இங்க போனோம். அம்மா எப்படிலாம் பேசினா" அப்படின்னு சொல்லும்போது, "பெரியவங்க பேசும்போது பேசுறியே, உனக்கெல்லாம் அறிவில்லன்ற" மாரி இந்த குட்டி பொண்ணு கிட்ட போய் அது ஒரு மாரி எரிஞ்சு விழுற மாரி பேசும். இருக்கும்போதே அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்ப ஹீரோயின் கிட்ட வந்துட்டு அந்த அம்மா என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, "போ போய் தண்ணி கொண்டு வா, எனக்கு தாகமா இருக்கு" அப்படின்னு சொல்லுவும். ஹீரோயின் உடனே கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அதுவும் ஹாட் வாட்டர் கேட்பாங்களா, எடுக்க போவாங்க. அந்த நேரத்துல இப்ப பையன கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு, வந்து பையன் வந்து ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு. "எனக்கு எப்பவுமே தெரியும், நீ உன் ஒய்ஃப்க்கு தான் எப்பவும் சப்போர்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். சரி வந்து உட்காரு" அப்படின்னு சொல்லிட்டு, "இப்ப கொஞ்ச நாள்ல நம்மளுக்கு வந்து ஃபெஸ்டிவல்லாம் வருதுப்பா. நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் குடுக்கணும். பார்ட்டி மாரிலாம் பண்ணணும்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு பையன்கிட்ட பேசும்போது, ஹீரோயின் வந்து தண்ணிய கொண்டு வருவாங்க. அந்த ஹாட் வாட்டர் கொண்டு வந்து குடுப்பாங்களா, அது மட்டும் இல்லாம அது எப்போ வருது, என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப அவங்க என்ன சொல்வாங்க, "சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப் நீ. உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன பவர் இருக்கு? உனக்கு கிட்ட என்ன பணம் இருக்கு? உனக்கு என்ன பேக்ரவுண்ட் எதுவும் இருக்கா? நீ எதுக்கு இந்த விஷயத்துலலாம் தலையிடுற?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்த தண்ணிய அவங்க மேலேயே தட்டி விடுற மாரி பண்ணிடுவாங்க. அப்படியே ஹீரோயின் கையெல்லாம் அப்படியே வெந்து போன மாரி ஆயிடும். உடனே குட்டி பொண்ணு இருக்குல்ல, "நீ வந்து பேட் கிராண்ட்மா. உன்ன எனக்கு பிடிக்கவே இல்ல. அம்மாவுக்கு இந்த மாரி அந்த மாரி காயத்த ஏற்படுத்திட்டியே" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிடும். இதுக்கு செம்ம கோவம் வந்துரும். அது என்ன பண்ணும், இப்ப அந்த குட்டி பொண்ண அடிக்கிறதுக்கு போகும். உடனே ஹீரோ வந்து புடிச்சு தடுத்துருவாரா, தடுத்த உடனே ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு மாரி ஆயிடும். இது என்ன பண்ணும், இந்த மாமியார் வந்து இருக்கிற கோவத்த வந்து மருமக கிட்ட ஓங்கி ஒரு அறைய போட்டு, "புள்ளைய சொல்லி வளர்க்கறது இல்லையா? மறுபடியும் உன்கிட்ட சொல்றேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. பெரியவங்க பேசும்போது இடையில பேசுறது, பெரியவங்கள மரியாதை இல்லாம பேசுறது தான் உன்னோட பழக்கமா? இதான் உன் பொண்ணுக்கு சொல்லிக் குடுத்து வளர்க்குறியான்னு" சொல்லிட்டு ஹீரோயின அடிச்சு விட்டுரும். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடும். உடனே அவ ஹஸ்பண்டுக்கு இப்ப என்ன பண்ண தெரியாது. "ஏம்மா நீ என்னம்மா இந்த மாரி நடந்துட்டு இருக்க? அவ மேல எந்த தப்பும் இல்லம்மா. என்னம்மா குழந்தை கிட்டலாம் இந்த மாரி நடக்கிறேன்னு" சொல்லிட்டு இவரு கேட்பாரு. "உங்கள எச்சரிக்கிறேன்" அப்படின்ட்டு அது பாட்டுக்கு போயிடும். "நான் அந்த மாரிலாம் எதுவும் சொல்லிக் குடுக்கல. நான் எதுவும் பண்ணலன்னு" ஹீரோயின் நின்னுகிட்டே இருப்பாங்க. இப்ப ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா எதுவும் சொல்ல முடியாம அவர் பாட்டுக்கு அங்கருந்து போயிடுவாரு. இப்ப இந்த குட்டி பொண்ணுக்கு வந்து என்ன சொல்லும்னா, "எனக்கு பாட்டிய பிடிக்கவே இல்லம்மா" அப்படின்னு சொல்லும். உடனே இப்ப ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, "அப்படிலாம் சொல்லக்கூடாதும்மா. அவங்க பெரியவங்கல்ல அப்பப்ப அப்படிதான் கோவப்படுவாங்க. எல்லாம் ஒரு நாளைக்கு சரியா போயிடும். இப்ப நல்ல புள்ளையா நீ தூங்குவியா? லீவ் நாள் வருதுல்ல, அப்ப அம்மா உன்ன கூட்டிட்டு போயிட்டு கடைக்கு கூட்டிட்டு போய் புது ட்ரெஸ்லாம் வாங்கி தரணும்னு" சொல்லும்போது, ஊன்ட்டு சொல்லிட்டு அந்த பிள்ளையும் போயிடும். வந்து ரொம்ப பணக்காரவங்க தான். ஹீரோ கிட்ட அத இதுவரைக்கும் அவங்க வெளிப்படுத்தாமயே இருந்துட்டாங்க. இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, பொண்ண சமாதானப்படுத்தி அனுப்பிட்டாங்களா, இப்ப அவங்க யோசிப்பாங்க. இப்ப வரப்போற அந்த ஃபெஸ்டிவல்ல வந்துட்டு நம்மளோட மாமியாருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல காஸ்ட்லியான ஒரு கிஃப்ட் வந்து குடுத்துறணும். அத குடுத்துட்டோம் அப்டின்னா வந்துட்டு நிச்சயமா அவங்க மனசு மாறும். இன்னும் என் பொண்ணையும் வந்துட்டு அவங்க அதிகமா நேசிப்பாங்க அப்டின்னு சொல்லிட்டு நெனைப்பாங்க. அதுக்காக என்ன பண்ணுவாங்க, இப்ப அந்த அவர் இருக்காருல்ல, அந்த இவங்களோட இன்சார்ஜா ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு கால் பண்ணி, "இப்ப வரப்போற ஃபெஸ்டிவலுக்கு ஒரு காஸ்ட்லியான கிஃப்ட் வந்து ரெடி பண்ணுங்க. எங்க மாமியாருக்கு குடுக்குறோம்னு" உடனே நாங்க செய்றோம் மேடம்ன்ற மாரி அவரும் சொல்லிடுவாரு. ஃபெஸ்டிவலுக்கு முன்னாடி வந்துட்டு இப்ப ஹீரோயின், அவங்களோட வீட்டுக்காரு, அந்த பொண்ணு, அவங்க மாமியார் எல்லாரும் இப்ப கிளம்பி வருவாங்க. அவங்க ரிலேஷன் வீட்டுக்கு வரும்போது பார்த்தோம் அப்டின்னா, இப்ப வர வழியிலே உள்ள நுழையதுக்கு முன்னாடி அவங்க மாமியார் என்ன சொல்லிடும், "இப்ப இந்த வீட்டுக்குள்ள
வீட்டுக்குள்ளெல்லாம் உன்னை கூட்டு போகிறதுக்கு எனக்கு அசிங்கமாக இருக்குது. ஏன்னா இவங்களாம் ரொம்ப வசதியானவங்க, எங்கள் ஃபேமிலி அப்படிப்பட்டது, என் பையன் உன்னை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டான், என்ன பண்ணுறது, அங்கே வந்து நாகரிகமாக நடக்கிற வழியை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது பாட்டுக்கு உள்ளே போகும். ஹீரோ அது ஹஸ்பண்டும் வந்துட்டு சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வரும். ஹீரோயின் உள்ளே வருவாங்க. வந்த உடனே அங்கே இருக்க யாருமே ஹீரோனை மதிக்கவும் மாட்டாங்க. ஹீரோயின் சேரில் உட்கார போகும்போது இந்த சேரில் உன் மருமக உட்காந்தானா அந்த சேருக்கு உண்டான மதிப்பே போயிடும்ன்ற மாதிரிலாம் பேசுவாங்க. ஹீரோனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க. ஹீரோயின் தொட்ட சேர் வந்து இனிமேல் இந்த இடத்துல இருக்கக்கூடாது, அந்த சேர் அந்த இடத்துல இருந்து எடுத்து தூக்கி போட்டுருன்னு சொல்லிடுவாங்க. அந்த காஸ்ட்லியான சேரை ஹீரோயின் தொட்டதுனால அந்த மாதிரி தூக்கி போடவும் ஹீரோயின் மட்டும் ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க. அதோட இப்போ ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இருக்கால், அவர் வந்து ஆன்ட்டி நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது சுத்தமாக நல்லா இல்லை, இது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. உடனே வந்துட்டு அவள் ஹீரோவோட ஹஸ்பண்ட் இருக்கா, அதாவது என்ன சொல்கிறது, அவங்க அம்மாவுக்கு மட்டும் ஒரு சேரை போட்டு உட்கார சொல்லுவாங்க. இவங்களெல்லாம் நிற்க வச்சு தான் பேசிகிட்டே இருப்பாங்க. அதுவே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் வரப்போகுது, நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் அதாவது அந்த ஆன்ட்டியோட பையனை ஹீரோக்கு அண்ணன் முறை தானே, அவரெல்லாம் ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோக்கு அந்த அளவுக்கு பிஸ்னஸில் வந்து டெவலப்பும் ஆகலை. அதுக்குள்ளேயே ஹீரோனை லவ் பண்ணி இப்படி கல்யாணம் பண்ணதுனால அவங்க அம்மாவுக்கும் பிடிக்கல. அவள் வசதியான வீட்டு போனால் தான் மரியாதை இருக்கும். ஹீரோன் தன் வசதியை வந்து வெளியே காட்டலை. அதனால இவங்க எல்லாரும் அவங்க ரொம்ப கஷ்டப்படுற பொண்ணு அப்படின்னு நினச்சிட்டு தான் இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டு இருப்பாங்க. அங்கே ஒரு தாத்தா இருப்பார், அவர் சுத்தமாக எதுவுமே கண்டுக்க மாட்டார். அவர் பாட்டுக்கு புலி மூட்டை மாதிரி உட்காந்துட்டே இருப்பார். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், இவரும் உங்களோட பேரன் தானே, இந்த மாதிரி அசிங்கப்படுத்துறாங்களே, இதெல்லாம் நீங்கள் கேட்கறது இல்லையான்னு கேட்கும்போது அவர் பாட்டுக்கு உட்காந்துட்டு இருப்பாரு. நீ இந்த அளவுக்கு நியாயம் கேட்குற அளவுக்கு நீ வளர்ந்துட்டல அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி பேசிட்டே இருப்பாங்க. அவங்க ஹஸ்பண்டை அசிங்கப்படுத்தும் போது ஹீரோனால தாங்கிக்க முடியாது. உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, என் ஹஸ்பண்டோட அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் இன்சார்ஜ் அவருக்கு கால் பண்ணி இன்னும் ஒரு ½ அன் ஹவருக்குள்ளே வந்து 50 மில்லியன் கான்ட்ராக்ட் வந்து நடக்கணும் என் ஹஸ்பண்ட் பேரில் அப்படி இப்படின்னு சொல்லும்போது, என்னது இது, நீ அவ்வளோ பெரிய, அவங்களும் ஓகே சொல்லிடுவாங்க, நீ அவ்வளோ பெரிய ஆளா, நீ ஒரு ஃபோன் கால் போட்டவொன்னே அரை மணி நேரத்தில் 50 மில்லியனுக்கு வந்துட்டு இப்போ கான்ட்ராக்ட் நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எல்லாரும் வச்சு கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஹீரோயினோட மாமியா இருக்காங்களா, அவங்களுக்கு பொறுமை தாங்காது, இவளை எதுக்காக தான் இங்கே கூட்டு வந்துடும் சொல்லிட்டு என்ன பண்ணும், வேகமாக எல்லாருடைய வந்து ஹீரோயினை உங்கே ஆரம்பிச்சிடும். என்ன உன்னை கூட்டு வரக்கூடாதுன்னு நினச்சா வந்த இடத்துல நான் அசிங்கப்படுத்தணும்னு பார்க்குறியா, எல்லாரும் ரொம்ப வாய்ப்பேசி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, உன்னை கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்னு இவன்ட்ட சொன்னேன், கேட்டானா உன்னை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான், அதனால தான் என் குடும்பத்துக்கு முன்னாடி இப்போ நான் தலைகுனிய வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும். எவ்வளோ சொல்லுவாங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இன்னும் 5 நிமிஷத்தில் நான் சொன்ன மாதிரி இப்போ நடக்கும், என்னை நம்புங்கன்னு சொல்லும் போது இப்போ ஹீரோ வேற என்ன தான் நீ பண்ணுறேன்னு தெரியலன்னு, என்னை தயவு செஞ்சு நம்புங்க, நான் நிஜமாக தான் சொல்கிறேன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒன்று பேசும்போது அந்த குட்டி பொண்ணு மட்டும் என்ன சொல்லும், அம்மா நான் உங்களை நம்புறேன், லாஸ்ட் டைம் நீங்கள் ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி நடந்துக்கிட்டீங்களே, இந்த தடவையும் நீங்கள் அப்படி தான் நடந்துப்பீங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லும். அந்த பாட்டிக்கு தான் அந்த பேத்தியை பிடிக்கவே பிடிக்காது, அது பாட்டுக்கு மூஞ்சி திருப்பிட்டு போயிடும். இப்போ அந்த பெரிய பையன் இருக்கான்ல, அவங்களோட அதாவது என்ன சொல்கிறது பெரிய பேரன், அவங்களோட குட்டி பையன் இருக்கான்ல, அந்த பையன் வந்துட்டு இந்த குட்டி பொண்ணு அவ்வளோ வம்பு பண்ணுவான், அவ்வளோ மரியாதை குறைவா, ஏன்னா பெரியவங்க மரியாதையாக இருந்தால் தானே பசங்களும் கற்றுப்பாங்க, குட்டி பசங்க, அதனால் பண்ணும். ஹீரோனுக்கு கோவம் தான் வரும், என்னது இது குட்டி பிள்ளைங்க கிட்ட எப்படி தான் நடந்து சொல்லி கொடுப்பீங்க, அவன் எப்படி நடந்துக்கிறான்னு கேட்கும்போது, எங்களுக்கெல்லாம் நீ அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு மொத்தத்தில் பணம் இருந்தால் தான் மதிப்புன்றது மாதிரி எல்லாரும் நடந்துப்பாங்க, பிள்ளைங்களை நீங்கள் சொல்லிக் கொடுத்து வளர்த்தீங்கன்னா நாளைக்கு அது உங்களுக்கே திரும்ப கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்களா. உடனே அந்த பையனோட அம்மாவுக்கு சமக்கவும் வரும், அந்த குட்டி பையனோட அம்மா இருக்குல்ல, அதாவது ஹீரோவோட அண்ணன் சொல்லலாம், அண்ணன் ஒய்ஃபுக்கு சரியான கோவம் வருவோம். அது என்ன பண்ணும், எங்களுக்கே சாபம் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஓங்கி அரைஞ்சிரும். ஒன்று அந்த ஹீரோயினோட பொண்ணுக்கு கோவம் வந்துடும், எங்கள் அம்மா கிட்ட இப்படி நடந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியை பிடிச்சி தள்ளி விடுவோம். அந்த லேடிக்கு கோவம் வந்து குட்டி பொண்ணு அடிக்க வரும். அப்போ ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விடுவாங்க, என் பொண்ணு கிட்ட கையை உங்கிற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே மாறி மாறி எல்லாம் சண்டை போட்டுப்பாங்க. இருக்கும் போதே இவங்க ஃபோன் பண்ணாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்துருவாங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா ஹீரோட பேரை சொல்லி இந்த 50 மில்லியன் கான்ட்ராக்டில் வந்து சைன் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அவருக்கு ஒன்றுமே புரியாது. இப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு சைன் பண்ணுங்கன்னு சொல்லுவோம், அவரும் சைன் பண்ணிடுவார். உடனே அந்த அண்ணன் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவார்னா அதை வாங்கிட்டு போயிட்டு இந்த மாதிரி ஃபேக்காக ஆளுங்களை ரெடி பண்ணி இப்படி நீ சைன் பண்ணிட்டு நாங்கள் ஒத்துக்கணுமான்னு சொல்லிட்டு அந்த தாத்தா புலி மூட்டமாக இருக்காரு, அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து இது போய் தானே அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்கன்னு சொன்னால் அவர் என்ன சொல்லுவார், இல்லை இது ஒரிஜினல்னு சொல்லிடுவார். அவளுக்கு தான் எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி ஆகிடும், இது எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பாங்க. இருந்தாலும் இப்போ அதுங்க அடுத்ததாக என்ன சொல்ல ஆரம்பிச்சிரும் அப்படின்னா வந்துட்டு, என்னதான் இந்த மாதிரிலாம் ட்ராமா போட்டுட்டு இப்படிலாம் என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்தாலும் பொம்பளை பிள்ளையில பெற்று வச்சிருக்க, நாங்கள் பெற்று வச்சிருக்கோம், பையனை பெற்று வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பையனோட பேரை சொல்லி கொண்டு வாப்பா, தாத்தாக்கு கொஞ்சம் டீ ஊற்றி கொடுப்பா அப்படின்னு அந்த பையன் கொண்டு வந்து கொடுப்பானா. உடனே அந்த தாத்தாவும் பார்த்தீங்கன்னா அந்த டீயை வாங்கி அப்படி குடிச்சிட்டு இருப்பாரு. உன் பொம்பளை பிள்ளைகிட்ட இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா, ஆம்பளை பிள்ளைங்க தான் அப்படி இப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்குங்க. உன்னை ஹீரோனுக்கு கோவம் தான் வரும், இன்னுமா இந்த மாதிரிலாம் பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுருவாங்க. சொல்லுவாங்க, என் பொண்ணுக்கும் மரியாதையை நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ போமா தாத்தாக்கு இதை எடுத்து கொடுமா அப்படின்னா அந்த பொண்ணு அழகாக போயிட்டு தாத்தாட்ட கொடுக்கும். இப்போ அவர் என்ன செய்வார், நல்ல வேலையை அவர் செஞ்ச ஒரே வேலை இந்த பிள்ளைகிட்டையும் நல்ல விதமாக பேசுவார். அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு வந்து பேசுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுப்பாரு. அந்த பாப்பா அந்த கிஃப்ட் வாங்கிக்கிட்டு அழகாக ஆசையாக வந்துட்டே இருக்குமா. கரெக்டாக அந்த ஆள் என்ன பண்ணுவார், அந்த ஹீரோவோட அண்ணன் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவார், காலை இடுக்கால விடுவோம், அந்த பொண்ணு தடுமாறி கீழே விழுந்துரும். உடனே என்ன சொல்வார்னா வந்துட்டு அவர் கொடுத்த கிஃப்ட் வந்து அது என்ன சொல்வார், உன் பொண்ணுக்கு எப்படி நடக்க சொல்லி கொடுக்கலையா, வாயை மட்டும் நல்லா பேசுறதுக்கு சொல்லி கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோனை கிண்டல் பண்ணுவார். இப்போ அந்த பொண்ணோட கையில் உள்ள கிஃப்ட்டை திறந்து பார்த்தா காஸ்ட்லியான ஒரு பிரேஸ்லெட் தான் அவர் கிஃப்ட்டாக கொடுத்துருப்பாரு. அதாவது கண்ணாடியில் இருக்கும்ல, அது உடஞ்சே போயிருக்கும். இந்த மாதிரி காஸ்ட்லியான பொருளோட அருமைலாம் உங்களுக்குலாம் தெரிஞ்சாதானே இவர் கேட்கும். ஹீரோனுக்கு கோபமாக வரும். அவங்க பதிலுக்கு பதில் பேசுவோம். அவங்க மாமியார் என்ன பண்ணுவாங்க, பொறுமை இழந்து ஓங்கி வந்து மருமகளை ஓங்கி அரைஞ்சிருவாங்க. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, என் மானத்தை வாங்குறதுக்குன்னு இங்கே வந்துட்டு
பார்த்துருக்கியா? உனக்கு கொஞ்சம் கூட பேசுறதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்படி சத்தம் போடவும், இப்ப அந்த தாத்தா இருக்கார்ல, அவருக்கு இப்ப ரொம்பவே கோவம் வந்துரும். இந்த குடும்பத்த எதுக்காக இப்ப வீட்டுக்குள்ள விட்டோன்ற மாரி எனக்கு இருக்கு. நீங்க எல்லாம் வந்து எங்கள அசிங்கப்படுத்துறதுக்காகவே வந்திருக்கீங்களா இங்க? அப்படின்ற மாரி அவரு ஒரு பக்கம் கோவமா பேச ஆரம்பிச்சுருவாரு. இதுக்கு இப்படியே அசிங்கப்படுத்தும்போது அவங்க இப்ப தாத்தாட்ட என்ன சொல்லுவாங்க, "இப்ப நீங்க உங்க பேரன் பேத்திங்களுக்கு சொல்லுங்க. அவங்க இந்த மாதிரி எங்கள அசிங்கப்படுத்துறது எனக்கு வந்து விருப்பம் இல்ல. அவங்கள மன்னிப்பு கேட்க சொல்லுங்கன்னோனே, இப்ப தாத்தாக்கும் கோவம் வரும். உடனே அவங்கலாம் கூட சேர்ந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, "மன்னிப்பா? நாங்க உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணுமான்னு" சொல்லிட்டு அது அது திமிரா பேச ஆரம்பிச்சுரும். ஹீரோனுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல கோவம் அதிகமாயிடும். எண்ணினேன் இப்ப 5 எண்ணுவேன். அந்த 5 எண்றதுக்குள்ள நீங்க மன்னிப்பு கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், இங்க வேற மாரி நடக்குன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இப்ப 5, 4, 3, 2, 1 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இப்ப தாத்தாக்கு ஒரு ஃபோன் கால் வரும். என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க கான்ட்ராக்ட் போட்டிருந்தீங்கல்ல, அந்த கான்ட்ராக்ட் வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லி வரும்போது எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆயிடும். போய் உட்கார்ந்துட்டு இருப்பாரு. இப்ப அந்த பொண்ணு இருக்குல்ல, மூத்த மருமக அது என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, "இவ இந்த மாரிலாம் பண்றா அப்படின்றதுக்காக அவள நம்பிராதீங்க. அவ மேல பிரியமோ, அவ மேல மரியாதையோ அந்த மாரிலாம் பண்ணிடாதீங்க. அவ ரொம்ப மோசமானவன்னு" சொல்லும்போது, இப்ப தாத்தா அவங்க சொல்றது தான் கேட்பாரு. இப்ப நீ சொல்ற மாதிரி வந்துட்டு இப்ப ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "இவங்கலாம் வந்துட்டு நல்ல விதமா நடந்துக்கிட்டாங்கன்னா, உங்க கான்ட்ராக்ட் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும்" அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்ப நீ சொல்ற மாரி நடக்கல அப்படின்னா வந்துட்டு, என் மூத்த மருமக உனக்கு தண்டனை குடுப்பான்ற மாரி சொல்லவும், ஹீரோனும் பதிலுக்கு பதில் சொல்லிட்டே இருப்பாங்க. இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு, திரும்ப அவருக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க, "இன்னும் கொஞ்ச நேரத்துல இவங்கலாம் வந்து எங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும். அந்த வீடியோ வந்து இப்ப எல்லாருக்கும் போகணும். அந்த மாரி அவங்க மன்னிப்பு கேட்டு எல்லாருக்கும் அந்த வீடியோ போகல அப்படின்னா வந்துட்டு, அவங்களோட கான்ட்ராக்ட் அதாவது அவங்க பண்ணிட்டாங்கன்னா, உங்க கான்ட்ராக்ட் திரும்ப கிடைக்கிற மாரி பண்ணுங்க. இல்லன்னா டோட்டலாவே அது இதான மாரி பண்ணிடுங்கன்னு" சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஆள் வருவாரு. ஏன்னா இவங்க மன்னிப்பு கேட்கறது, வீடியோ எடுக்கிறதுக்காக. அந்த ஆள பார்த்தோனே இது சும்மா இல்லாம இந்த அண்ணனோட பொண்டாட்டி என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு, "இவன் யாரு புதுசா வந்திருக்கா? இவர் என்ன உன்னோட லவ்வரான்னு?" சொல்லிட்டு கேட்கும். அது எப்படி இருக்கும்? அந்த மாரி வார்த்தைய சொல்லி கேட்டுட்டு இருக்கும். வந்து இவள கல்யாணம் பண்ணல, இவன் கூட நீ சும்மா இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இதே மாரி அவ பேசிட்டே போனான்னா, இன்னும் இன்னும் அதிகமா நஷ்டம் தான் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது, அது திமிரா இந்த மாரியே பேசிட்டே இருக்கும். இப்ப தாத்தாட்ட ஹீரோயின் கேட்பாங்க, "இப்ப நீங்க அவ வந்து மன்னிப்பு கேட்டு, இப்ப எல்லாம் சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல இதே மாதிரி அவ பேசிட்டே இருந்தானா இன்னும் தண்டனை அதிகமாயிடும்" அப்படின்ற மாரி சொல்லவும், இப்ப தாத்தாக்கே ஒரு மாரி ஆயிடும். அடுக்கடுக்கா அவருக்கு ஒன்னொன்னா போயிட்டே இருக்கா. இப்ப நீ மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒரு மாரி முகத்த திருப்பிட்டு நின்னுட்டு இருக்கும். அது திமிர் புடிச்சது தானே, அந்த மாரி நிக்கும். தாத்தா சொன்னதுக்கு அப்புறமா இது நடந்து வந்துட்டு இப்ப ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றேன்னா, "உன்கிட்ட நான் இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி மன்னிப்பு நான் கேட்கவே மாட்டேன். இன்னைக்கு என்னதான் ஆகுதுன்னு நானும் பார்க்கணும். நீ ஏதோ பிளான் பண்ணி இந்த மாதிரிலாம் ட்ராமா போட்டுட்டு இருக்க. நீ எப்படிப்பட்டவன்றது எங்களுக்கு தெரியாதா? இப்ப நான் என்ன பண்றேன் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கால் பண்ணி ம அப்படின்ற மாரி பேசிக்கிட்டு அவங்க இந்த ஹீரோயின வந்து கிண்டல் பண்ற மாரி ஏதாவது சொல்லிட்டு இருக்கோம். உடனே அது ஹஸ்பண்ட் வேற சும்மா இல்லாம சும்மா இருக்க கைய புடிச்சு அமுக்கிட்டு இருப்பாரு. ஏன்னா அவர் பணிவிடை செய்றன்ற பேர்ல அவர் வேற ஒரு பக்கம் பண்ணிட்டு இருப்பாரு. இது என்ன பண்ணட்டும் அப்படின்னு வந்துட்டு அவங்க அப்பா அம்மாட்ட வந்து குறை சொல்லி முடிச்சிருச்சா, இப்ப இங்க ஹீரோயினுக்கு ஒரு ஆள வர சொல்லியிருந்தாங்கல்ல, அவர் வந்து வராம ஒரு ஆள தானே அனுப்பி விட்டுருப்பாரு. அதாவது வீடியோ எடுக்கிறதுக்காக வந்தவர் பார்த்தீங்கன்னா, இந்த லேடிய நம்புறத பார்த்துட்டு, இப்ப ஹீரோயின் வந்து அவங்க பேசுறத விட அது பயங்கரமா பேசிட்டு இருக்கு. அப்ப நம்ம இவங்களுக்கு வேலை செய்றதுக்கு பதிலா அவங்களுக்கு வேலை செஞ்சா தான் நம்ம மேலலாம் வர முடியும்னு சொல்லிட்டு இவர் இங்கேயே மனசு மாறிடுவாரு. அது மட்டும் இல்லாம அத நல்லா புரிஞ்சுட்டு அது என்ன பண்ணும், இப்ப நீ இவளுக்காக வந்திருக்க, நீ எனக்கு சப்போர்ட் பண்ண அப்படின்னா வந்துட்டு, நான் உன் பதவிய உயர்த்திருவேன் அப்படி இப்படின்னு சொல்லவும், மேடம் நீங்க சொல்றது சரிதான். நான் எப்போ உங்களுக்கு தான் சப்போர்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆரம்பிச்சுருவாரு. ஹீரோயினுக்கு இப்ப இவர பார்த்தோனே ஒரு மாதிரி இருக்கும். நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? நீ என்ன வேலை பண்றதுக்காக வந்த? அவ சொல்றதெல்லாம் நீ எதுக்காக நம்பிட்டு இருக்க? அப்படின்ற மாரி அவர்ட்ட கேட்பாங்க. என்ன சொல்வாரு அப்படின்னா வந்துட்டு, அந்த ஆளு வந்து அனுப்புறாரு. நீ இந்த மாரி சொல்லிட்டு இருக்க. நீ யாரு என்னன்றதே தெரியல. நான் எதுக்காக நீங்க சொல்றதெல்லாம் கேட்கணும்? ஜஸ்ட் அவர் வீடியோ அதெல்லாம் எடுக்க சொன்னாரு. அதெல்லாம் எடுக்க முடியாது. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனே மேனேஜர் அந்த லேடி வேற கூப்பிட ஆரம்பிச்சிரும். அவ்வளோதான். உடனே அவர் வேற கைய அமுத்திட்டு இருக்காரு. அவரோட ஹஸ்பண்ட் வேற என் கைய எதுக்கு அமுத்திட்டே இருக்கீங்க? அவங்க ஹஸ்பண்ட போய் புடிங்கனோன அந்த ஆள் போயிட்டு இதோட ஹஸ்பண்ட் இருக்காருல்ல, அதாவது ஹீரோவோட அண்ணன் வந்து ஹீரோவ புடிச்சுப்பாரு. ஹீரோவோட ஒய்ஃப் அதாவது ஹீரோயின வந்துட்டு இப்ப வீடியோ எடுக்க வந்தார்ல, அவர் வந்துட்டு கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு. கலாட்டாவே நடந்துட்டு இருக்கும். அவர் ஒரு பக்கம் புடிச்சுக்கிட்டு, இவங்களும் ஒரு பக்கம் புடிச்சிட்டு இருக்கவும், இந்த குட்டி பொண்ணுக்கு பார்க்க ஒரு மாரி இருக்கும். உடனே அது என்ன பண்ணும், அது போய் அவங்க அம்மாவ காப்பாத்துறேன்ற பேர்ல போயிட்டே இருக்கும். இப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணா, அவங்க அம்மாவ காப்பாத்தணுன்றதுக்காக அந்த லேடியோட கைய பிடிச்சு கடிச்சு விட, அவர் புடிச்சு தள்ளி விட, இங்க ஒரு பெரிய கலாட்டாவே ஆயிட்டு இருக்கும். இப்பதான் அந்த ஃபோன் பண்ணுச்சுல்ல, அவங்க அப்பா இங்க வந்திருப்பாரு. வந்தவர் பார்த்தீங்கன்னா, "இங்க என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பாரு. ஒவ்வொருத்தரையா பார்க்கும்போது கரெக்ட்டா ஹீரோயின பார்த்துருவாரு. "நீ வந்துட்டு" அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பார்த்தோனே தெரியும் ஹீரோயின் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த பொண்ணு திரும்பவும் அவரோட பொண்ணு வந்து அவர்ட்ட போய், "இவ தான்ப்பா என்ன ரொம்ப மட்டமா பேசினவன்னு" சொல்லும்போது, பொண்ணு கன்னத்துல ஓங்கி ஒரு அறைவாரு. ஹீரோயின புடிச்சு வச்சிருந்தாங்க. திரும்ப வந்து ஹீரோயின் வந்து ஃபோன் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அந்த மாரி ஃபோன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, "உங்க பொண்ணுக்கு நான் யாருன்னு தெரியலல்ல" அப்படின்னோனே, "அவளுக்கு எதுவும் தெரியாம தான் நடந்துட்டா. மன்னிச்சிடுங்கன்னு" சொல்லிட்டு இவர் கேட்பாரா, மன்னிப்பு வந்து நீங்க கேட்கக்கூடாது. அவ தானே கேட்கணும். இப்ப நான் யாருன்னு காட்டுறேன்னு திரும்பவும் ஃபோன் எடுத்து ஃபோன் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. உடனே அந்த லேடியோட அப்பா இருக்கார்ல, ஹீரோயின் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்பாரு. இப்ப இதுக்கே ஒரு மாரி ஆயிடும். என்னது இது அப்பா போய் இவ கால்ல விழுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. கலவரமே நடந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இன்சார்ஜா இருக்காரு. அவர் கிளம்பி டைரக்ட்டா இங்க வந்துருவாரு. "மேடம் நீங்க இப்போ ஓகேவா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "நான் ஓகே தான். இங்க பெரிய பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நீங்க அனுப்புன ஆள் என்னென்ன பண்ணிட்டான் தெரியுமான்னு?" கேட்கும்போது, இவர் நேரடியா பார்த்தோன்னா அந்த ஆளே பயந்து போயிடுவான். உடனே அவன் முட்டி போட்டு உட்காந்து அழ ஆரம்பிச்சுருவான். உடனே ஹீரோனுக்கு செம்ம கோவம் வரும். அவன 4 அறை அரைஞ்சிட்டு நேரா இந்த லேடி கிட்ட வருவாங்க. "நீ இல்லாத அநியாயம்லாம் பண்ணிட்டல" அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு 4 அறை அரைஞ்சிருவாங்க. உடனே அவங்க அப்பா கிட்ட போய் ரொம்ப அப்படியே கெஞ்சிட்டு நிக்கும். "நீங்க தான் என்ன காப்பாத்தணும். அவ என்ன பண்றா பாருங்கன்னு" சொல்லும்போது, இப்ப அவருக்கு ஒரு மாரி இருக்கும். "என் பொண்ணு ஏதோ தெரியாம பண்ணிட்டாம்மா. அவள
மன்னிச்சிருமா அப்படின்ற மாரி கேட்பாரு. அதவங்க பார்த்தீங்கன்னா, சும்மா இல்லாம யார் யாரெல்லாம் இப்ப இங்க தப்பு பண்ணாங்களோ அவங்க எல்லாரையும் அடிச்சு இழுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்க அந்த குட்டி பையன் இருக்கான்ல, அவனையும் வந்து என் பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுன்னு ஹீரோயின் சொல்லவும், அந்த பையன் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு போயிடுவான். அப்புறம் அந்த குட்டி பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு வழியா பிரச்சனை எல்லாம் முடிச்சு இப்ப அங்கருந்து இப்ப ஹீரோவும், ஹீரோயினும் அந்த குட்டி பொண்ணும் வெளிய வந்துருவாங்க. வந்திருக்க இடம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த குட்டி பொண்ணு படிக்கிறதுல அந்த ஸ்கூல்ல வந்து ஒரு பொண்ணுக்கு பர்த்டேவா இருக்கும். ஸோ ஒரு பெரிய மால்ல வந்து பயங்கரமா அவங்க பார்ட்டி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பார்ட்டிக்கு இந்த பொண்ணு வரணும். ஏன்னா அவ என் ஃப்ரெண்டு அதுக்கு போணும்னு சொல்லிட்டு இந்த குட்டி பொண்ணு கூப்பிடுவோம். இப்ப ஹீரோவும், ஹீரோயினும் அந்த பொண்ண கூட்டிட்டு வந்திருப்பாங்க. இப்ப ஹீரோ என்ன நெனைப்பாருன்னா வந்துட்டு, இவ்ளோ பெரிய இடத்துல வந்துட்டு நம்ம போறது வந்து நல்லதில்ல. நம்மளுக்கான மரியாதை இங்க கிடைக்காது. அவ தான் சின்ன பொண்ணு ஏதோ சொல்றான்னா, நீயும் கூட சேர்ந்துட்டு வரியா? அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப்ட்ட கேட்பாரு. அப்ப ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, நம்ம எந்த அளவுக்கு பெரிய ஆளுன்றது இவருக்கு இன்னும் புரியவே மாட்டேங்குது. அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த குட்டி பொண்ணு கிட்ட கிஃப்ட் குடுப்பாங்க. அந்த உன்னோட ஃப்ரெண்டுக்கு பர்த்டேல நீ உள்ள போயிட்டு அவளுக்கு இந்த கிஃப்ட்ட குடுன்னு சொல்லும்போது, அங்க இருந்தவங்க அந்த பர்த்டே பார்ட்டி பொண்ண கூட்டிட்டு அந்த பொண்ணும் இந்த பொண்ண பார்த்தோனே வெளிய ஓடி வந்துரும். அந்த அம்மா உடனே வேகமா வந்துட்டு, இந்த பார்ட்டி நடக்கிற இடத்துலலாம் வந்துட்டு உங்களலாம் யார் இப்ப உள்ள விட்டதுன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சுரும். அந்த பர்த்டே பொண்ணோட அம்மா கத்த ஆரம்பிச்சுட்டு என்ன சொல்லும்னா, இந்த மாரி சாதாரண அதாவது மக்கள் எல்லாம் உள்ள விட வேணாம்னு சொல்லியிருந்தேன்ல. இங்க எவ்வளோ பெரிய விஐபிலாம் வருவாங்க. இந்த மாரி ஒரு ஷூ போட்டுட்டு, இந்த மாரி ஒரு ட்ரெஸ்ஸ போட்டுட்டு எதுக்காக இங்க வந்தீங்கன்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் ஹீரோயின அந்த ஃபேமிலிய ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். என்ன இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது, இப்ப அந்த பிறந்தநாள் புள்ளையோட அப்பா இருக்கார்ல, அவர் என்ன சொல்வாரு, கெஸ்ட் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப தேவையில்லாத பிரச்சனை வேண்டாம். வா உள்ள போலான்னு சொல்லிட்டு அவரால முடிஞ்சதெல்லாம் பேசிட்டு, இப்ப ஒய்ஃப சமாதானப்படுத்தி உள்ள கூட்டிட்டு போவாரு. அப்ப ஹீரோயினோட ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாரு, வேண்டாம் எதுக்கு அந்த பிரச்சனை நம்ம கிளம்பலான்னு சொல்லும்போது, ஹீரோயின் சும்மாவே இருக்க மாட்டாங்க. ஃபோன்ல பேசி பேசி இந்த மாரி வம்ப வளர்த்து வளர்த்து இப்ப என்ன பண்றாங்க, அவங்க இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆளா இருக்காங்களா, அத சொல்லணும்ல கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதே மாரி போற இடத்துலலாம் பிரச்சனை பண்ணி அவங்க நல்லது செய்யணும்னு நெனச்சு அவங்க ஃபேமிலிக்கு இன்னும் அவங்க அவமானத்த தான் தேடிக்கிற மாதிரியே இருக்கும். அதோட திரும்பவும் அவங்க என்ன பண்ணுவாங்க, நாங்க ஒண்ணும் சும்மா வரல. இன்விடேஷன் எங்கள்ட்ட இருக்கு அப்படின்ற மாரி சொல்வாங்க. இத பார்த்தோன அதுக்கு அவ்ளோ கோவம் வரும். இன்விடேஷன் யாருக்கோ போனதுன்னா, அத நீ வீட்ல வேல பார்க்குறவளா கூட இருக்கலாம். அவ்ளோ பெரிய பணக்கார வீட்ல. அதனால அந்த இன்விடேஷன் எடுத்துட்டு வந்துட்டேன்னா, நீ இங்க வந்து வரணும்னு அவசியமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்விடேஷன் அவங்க கையிலேருந்து வாங்கி கிழிச்சு எறிஞ்சிருவாங்க. அப்படின்னு நான் வந்துட்டு இப்ப எல்லாரும் வந்துட்டு இவங்க கத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த மாரி பண்றாங்கன்னா, அது எல்லாத்தையும் கிழிச்சு எறிஞ்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, செக்யூரிட்டி இருக்காங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல ஹீரோயின அவங்க ஃபேமிலி மொத்தமும் இங்கிருந்து வெளிய தூக்கி வீசுங்கன்னு சொல்லும்போது, அந்த குட்டி பொண்ண வேற புடிச்சு தள்ளி விட்டுருவாங்க. ஹீரோயினுக்கு இப்ப கோவம் தான் வரும். என்ன தைரியம் தான் இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு இருக்கவே இருக்கு அவங்க கையில ஒரு ஃபோனு. உடனே அத எடுத்து 4 நம்பர தட்டி விட்டு அந்த ஆளுக்கு கால் பண்ணி, இப்ப இங்க ஆள அனுப்புங்கன்னோன அவங்க வந்துருவாங்க. அது வரதுக்குள்ள செக்யூரிட்டி வேற கொஞ்சம் வாய வேற விட்டுருவாரு. இஷ்டத்துக்கும் பேசவும் இப்ப அவங்க ஆளுங்கலாம் வந்துருவாங்க. இவங்க எல்லாரையும் முள்ளே இல்லாத காட்டுல தூக்கி கொண்டு போய் வீசுங்க அப்படின்ற மாரி இவங்க இதே சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க போயிட்டு இருக்கவும் அதுக்கப்புறம் செக்யூரிட்டி எவ்வளோ மன்னிப்பு கேட்பாரு. மன்னிக்கவே மாட்டாங்க. இப்ப அவர கொண்டு போய் சும்மா இருக்கவர் பாவம் இவங்க வந்து பிரச்சனை பண்றாங்கன்னு தானே அவர தூக்கி வெளிய போடுறேன்னாரு. அதோட அவரையும் தூக்கி முள்ளு இல்லாத காட்டுக்குள்ள போடுங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. இப்ப அதோட ஹீரோயின் இவங்க வெளிய போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் இப்ப உள்ள வந்து பார்ட்டிய கொண்டாட ஆரம்பிச்சுருவாங்க. இப்ப ஹீரோயின் திரும்பவும் உள்ள வரத பார்த்துருவாங்க அந்த பார்ட்டிக்குள்ள. நீங்க இன்னும் போலையான்னு சொல்லிட்டு அது திரும்ப ஆரம்பிக்கும். ஏன்னா இப்ப அவங்க அனுப்புறதெல்லாம் ஆளுங்கள தானே அனுப்புறாங்க. அவங்க அந்த வேலைய பார்த்ததுக்கு அப்புறமா ஹீரோயின் திரும்ப உள்ள வருவாங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா, அந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்துட்டாங்கல்ல, அங்க இருக்க இன்னொரு பொண்ணுக்கு வந்துட்டு இதோட இன்னொரு ஃப்ரெண்டுக்கு அந்த பொண்ணு அந்த கிஃப்ட்ட வந்து குடுக்குறதா சொல்லவும், அந்த பொண்ணும் அந்த ஃபேமிலியும் வந்து ரொம்ப நல்ல விதமா வாங்கிக்குவாங்க. அது வந்து இந்த பர்த்டே பார்ட்டியோட பேரண்ட்டுக்கு வந்து சுத்தமா பிடிக்காது. நீங்க என்ன இவ்ளோ வசதியா இருக்கீங்க, இவ்ளோ புவரா இருக்காங்க, அவங்க குடுக்குற கிஃப்ட் எல்லாம் வாங்கிக்கிறீங்கன்ற மாரி கேட்பாங்க. பேசிட்டே இருக்கவும் அந்த பர்த்டே பார்ட்டி நடக்குதுல்ல, அந்த அம்மாவுக்கு வந்து ரொம்பவே கோவமா இருக்கும். இந்த மாரி ஆளுங்களெல்லாம் விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாங்களா. இப்ப அவங்க அம்மா டென்ஷன் ஆகுறதுனால அந்த பொண்ணு என்ன பண்ணும், அந்த குட்டி பொண்ண புடிச்சு தள்ளி விட்டுரும். அந்த குட்டி பொண்ணு பதிலுக்கு பதில் பேசிட்டே இருக்கும். இப்படியே பிரச்சனைகள் போயிட்டே இருக்கும். இப்ப அந்த கிஃப்ட்ட ஓப்பன் பண்ணி யாரோ எப்படியோ போங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது, கிட்டத்தட்ட அந்த கிஃப்ட் மட்டுமே 8 மில்லியன் அளவுக்கு இருக்கும் அதோட வொர்த்து. அத பார்த்தோனே உடனே எல்லாருமே வந்துட்டு கவனம் எல்லாருக்கும் திரும்பிரும். பிரச்சனைய மொத நிப்பாட்டுங்க. இவங்க இவ்ளோ பெரிய கிஃப்ட் குடுத்துருக்காங்க. இதோட வொர்த் வந்து 8 மில்லியன் அப்படின்னோனே, இப்ப அந்த ஹீரோயினோட ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா, மரியாதை எக்கச்சக்கமா கிடைக்க ஆரம்பிச்சுரும். எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆயிடும். அப்பவும் இது அடங்காது. அவ தான் சொல்றான்னா, அத வந்து நீங்க அப்படியே நம்பாதீங்க. இத செக் பண்ணி பாருங்க. இது 8 மில்லியனுக்கெல்லாம் இருக்கவே இருக்காது. வாய்ப்பே கிடையாதுன்ற மாரி அந்த லேடி பேசிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்கள ப்ரூவ் பண்ற மாரி ப்ரூவ் பண்ணுவாங்க. உடனே பார்த்தோம்னா, அந்த வாய் பேசிட்டே இருந்துச்சுல்ல, அதோட ஹஸ்பண்டே வந்து இப்ப நீல் டவுன் போட்டு மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சுருவாரு. மன்னிப்பு கேட்கும்போது, நீ மட்டும் மன்னிப்பு கேட்டா பத்தாது. உன் ஒய்ஃப் பண்ண வேலைக்கு அவளும் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லவும், முட்டி போடுறி மன்னிப்பு கேளுறேன்னு சொல்லிட்டு மிரட்டவும், அதுவும் இப்ப முட்டி போட்டு உட்கார்ந்திருக்கும். இப்ப இவங்க வந்து முட்டி போட்டு உட்கார்ந்து மன்னிப்பு கேட்கவும், இப்ப ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதோட இப்ப எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க, ஹீரோயின் எவ்வளோ பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஹீரோ வந்துட்டு கேட்பாரு, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கே, இப்ப நீ என்னதான் பொசிஷன்ல இருக்க, எதுக்காக என்கிட்ட எல்லாத்தையும் மறைச்ச அப்படின்னு கேட்கும்போது, நான் ஒரு பணக்கார வீட்டு குடும்பத்தோட பொண்ணு தான். நான் உங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா என்னோட பணம் எதுவுமே எனக்கு வந்து அவங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒதுக்கிட்டாங்க. குடும்பத்த விட்டு இவங்க லவ் பண்ணி போயிட்டாங்க அப்படின்றதுக்காக அவங்க குடும்பத்த விட்டு ஒதுக்கியே வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபீல் பண்ணி தான் ஸ்டார்ட்டிங்லேயே இவங்களுக்கு வந்து இவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு திரும்ப அவங்க அந்த ஃபேமிலியோட சேர்த்துக்கிட்டாங்க. அதில தான் ஹீரோயின் வந்து அவங்களோட பவர்லாம் யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப தான் அவங்க எவ்வளோ பெரிய ஃபேமிலியோட பொண்ணு அப்படிலாம்
அப்படின்றது இப்போ அவங்களோட ஹஸ்பண்டுக்கும் தெரிய வரும். அதோட இப்ப என்னன்னா, இப்ப இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. இப்ப ஹீரோயினுக்கு போற இடத்துல இப்ப அப்புறம் தான் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட அவங்கள பத்தின எல்லா விஷயத்தையுமே அவங்க சொல்றாங்க. அவங்க ஃபேமிலிலேருந்து எல்லாருமே ஹீரோயினையும் சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ ஹீரோயினுக்கு வந்துட்டு இப்ப அவங்களோட பழைய பவர் அவங்களுக்கு கிடைச்சிருது. அதாவது அவங்க வசதியான பவர் கிடைச்சிருது. ஸோ அவங்க போற இடத்துலலாம் அவங்களுக்கு வந்து மரியாதை கிடைக்குது. அவங்க பணத்த வச்சு தான் அவங்களுக்கான மரியாதை அவங்களுக்கு கிடைக்குது. அவங்களுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் கிடைக்குது. அவங்க ஹஸ்பண்டும் புரிஞ்சுக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு பெரிய இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம ஹஸ்பண்ட் வீட்ல உள்ள எல்லாருமே வந்து ஹீரோயின மதிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. அப்படிதான் வந்துட்டு இந்த ட்ராமா வந்து இங்க கம்ப்ளீட் ஆகுது. இன்னொரு நல்ல ட்ராமால சந்திக்கலாம்.